என்னப்பா போன் தூங்கிடுச்சா? தூங்கிட்டானே. எதுக்குடா நான் வரேன்றப்போ போன்ல நான் வரேன் கேட்டு அந்த நாய் உள்ள வர மாட்டேங்கிறேன். சொன்னாய்க்கு கடிக்கிறது என்ன 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 பச்சமா இருக்கு? எதுக்கு நான் வர யோகம் பண்றேன்? சார்லி உன்னை சொரி நாயின்னு சொல்றேன்டா, என்ன பண்ணலாம்? சொல்லு. நீ வந்தீங்கன்னா ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்படா. ஒண்ணுமே சுத்தி பாரு. இங்க நோம்புக்கு அப்படி என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. நீ சுத்தி காட்டுறாங்க பேனா என்னன்னு தெரியாம என்ன பிரச்சனை வச்சிருக்கா? வந்து தூக்கிடான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவான். கண்ணாடி அடுத்தது கண்ணாடி தூக்கிட்டான். ஏய் சார்லி, இவனை உட்காரவே கூடாது, அந்த அளவுக்கு பின்னாடி கடிக்கணும்டா. சரியா? அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வெறும் காலி பெட்டி தான். அது காலி பெட்டி தான்டா. நீயே தூக்கி பாரு, சும்மா தூக்கி பாரு. ஏதாவது இருக்கு? இல்ல 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 இல்ல, இந்த பீரோல எல்லாம் எது இல்ல. எது இல்ல, சீட்ல எதுங்கடா? ட்ரெஸ் வேண்டாம் இருக்கு. பீரோல என்ன இல்ல, எனக்கு எது லுங்கி கிடையாது. நான் தான் கூடாது. என்ன நீங்க இல்ல? சரி, வேற என்ன வேற என்ன வச்சிருக்க? வேற என்ன இருக்கு? பேக் இருக்கு. இதுக்குதானா மறைச்சு மறைச்சு வச்சிருக்கேன். ஏய் அந்த பாக்ஸ் பிரிக்காத. நான் ஒண்ணு பிரிச்சு இந்த கார் எடுத்து விளாடுறான். நாளா பொக்கிஷம் பாரு, பாக்குறான் பாரு. ரிமோட் எல்லாம் உள்ளதா இருக்கு, சார்ஜ் இல்ல. நீங்க என்ன பார்க்க ஹோம் டூர் ஒண்ணுமே இல்லடா, சுத்தி பார்த்துக்கோடா. இப்படி தலை இப்படி வேற சுத்தி பார்த்துக்கோ. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஏண்டா ஆல்ட்ரேஷன் பண்ணனால எல்லா குப்பம் மாதிரி வச்சிருக்கேன்டா. என்ன இருக்கு சொல்லு. கழுவாத பாத்திரம் இருக்கு, வந்து கழுவி கொடு. ஆமா வந்திருக்காங்க. டேய் வாடா, நீ ஒரு வேலை செய்ய, நான் ஒரு வேலை செய்யறேன். அதுவா சுடுதண்ணிக்கு சாப்பிடறதுக்கு வெறுங்கை எனக்கு. அதுவா பால்கனி வியூடா. வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன்டா. வியூடா, வியூ பாயிண்ட். நல்லா காத்து வரும். அப்படியே கிடைக்கும் பேச்சுலர்ஸ் மாதிரி. அதுதான் மனசுல ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு உள்ளது கீழே போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. காரை கொடு. கருப்பசாமி கோயில், கருப்பசாமி திருவிழா. கருப்பு இறங்கி வந்தானே அப்படியா? அந்த கோயிலா? இது போட்டுருக்காங்க, வாழைமரம் கட்டிருக்காங்க. அதான் கோயில். இந்த இதுதான் கோயில். அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வீடு. பார்த்தேன் வீடு. நாளைக்கு கோயில் விசேஷம். அந்த கோயில் விசேஷம் போவோமா? போவோம். கடை வெட்டுவாங்க. கடை விட்டுறாங்க நாளைக்கு. கடை விட்டு விழா. மணி வந்து எங்களை மதுக்கரையிலே இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு வாங்கி பார்சல் வேண்டியதை நீங்க உட்காந்து ரிவ்யூ பண்றோம். ஓகே? அவனுக்கு தான் தெரியும் எங்க ஏரியா கடை. அங்க பேர் வண்டி போயிட்டு இருக்கு. ரோடாடா அது ரோடா? அந்த வழியா தான் இப்ப போறோம். அப்ப அந்த ரோடு. ஓகே, அந்த ரோடு வழியா தான். இது அந்த ரோடு வெளியே போனீங்கன்னா ஈச்சனாரி கோயில் இருக்குல்ல, ஈச்சனாரி கோயில் இருக்குல்ல, வரும்போதே பார்த்தேன். இந்த ரோட்ல பார்த்தேன் எத்தனை ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு.
அப்படியா? எங்க ஆம்புலன்ஸ் அந்த மெயின் ரோட் இங்க இல்ல, மெயின் ரோட்ல இருக்கும் எப்பயுமே இருக்கும். காட்டுக்குள்ள என்ன ஆம்புலன்ஸ் வர போகுது? ஒண்ணு வராது. நாங்க மெயின் ரோட்ல வரும்போது இந்த பொள்ளாச்சி ரோடு இருக்குல்ல, பொள்ளாச்சி போற ரோட்ல பாத்தீங்கன்னா அத்தனை பாத்து நீ பாத்து இல்ல ஆம்புலன்ஸ். தயவு செஞ்சு எல்லாரும் பார்த்து விட்டுங்க. நாங்க நம்ம என்னை ஒருத்தாங்க முட்டை வந்தான் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? நான் வந்துட்டு இருக்கேன், நானே மூக்கரிக்குதுன்னு ஹெல்மெட்டுக்கு கையிட்டு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப உண்மையானது மிஸ்டேக். நான் வந்து இந்த சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் இந்த பக்கம் மெதுவா வந்துட்டு இருக்கேன், மெதுவா தான் வந்துட்டு இருந்தேன். இப்படின்னு வண்டி ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கேன். அங்க இருந்து ஒருத்தன் இப்படி சொல்ற வந்துட்டான். நான் அவனுக்கு பயந்து இப்படி போறேன், என் முன்னாடி வந்து பம்பி பிரேக் அவனுக்கு கால் பண்றான், அவன் பிரேக் எடுத்துட்டான். நான் இப்படி போய் திட்டவும் முடியும், கெட்ட வார்த்தை இல்ல. நமக்கு அது வேற ஒரு இதா இருக்குது, எல்லாரும் நிக்கிறாங்க. இப்போ கைவிட்டு காமிச்சிட்டு வந்துட்டோம். சுஜன் பாக்கல, எனக்கு பின்னாடி பாத்தீங்களா எப்படி வர்றாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே பார்த்து ஓட்டுங்க, ஒரு செகண்ட்ல லைஃப் அப்படியே மாறிடும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பத்தி நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியும், ஹரிகரன் சொல்லிட்டு. ஆமா, நம்ம காலேஜ்ல ரங்கநாதர்ல இருந்து ஒரு பையன் பாக்க. ஆக்சுவலா நான் வந்து ராமகிருஷ்ணா காலேஜ்ல தான் படிச்சேன், வசமல காலேஜ்ல. அங்க படிக்கும்போது என்னடா காதுக்கு வங்கிங்குது மச்சான், இறங்கிட்டானா இங்க எது காதுல பெருமையா பேச போறோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை, நான் சொல்லியிருக்கேன்ல. டேரக்டர் ஆகணும்னா கண்டிப்பா அவன் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிருக்கான். இன்னைக்கு பண்ற காமெடிகள்லாம் சந்தானம் ஆகட்டும், இவரு நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்னைக்கு பண்ற காமெடியா அவன் அப்பவே பண்ணுவான்டான். அவன மாதிரிலாம் டைம் சும்மா துடிலூர் ரோட்ல இறங்கி பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து ஏதோ சேஞ்சிலேயே சம்திங் ஏதோ ரீசன்க்காக ஒரு 2-3 கடைக்குள்ள போயிட்டு வர்றேன். இவன் காலேஜ் பேச ரங்கநாதர் காலேஜ்ல படிச்சான், அவன் ஸ்கூல்ல கூட படிச்சான். போகும்போது ஏய் சத்தியே என்ன ஒவ்வொரு கடையா சில்லற அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள பயங்கர காமெடியா பண்ணுவான். ஹரிகரன் அவன் பேரு. ஆள் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கலரே வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம காமெடியா இருப்பான். ஆள் ரொம்ப கருப்பா இருப்பான், லட்சணமா இருப்பான். புரியுது நான் சொல்றது? ரொம்ப கருப்பா. அவன் வந்து என் ஃப்ரெண்டுன்னு நம்ம யாரோட பைக்ல முதல் போயிருப்போம்ல, ஆமா, அவன் கூட தான் எக்ஸல் சூப்பர்ல இல்ல பல்சர்ல அவங்க எக்ஸல் சூப்பர். ஒரு நாள் காலேஜ் ஸ்கூல் வாசல்ல போகும்போது அந்த எக்ஸல் டிவிஎஸ் எக்ஸல்ல இந்த ஸ்பீட் பிரேக்ல தட்டி ஸ்கூல் வாசல் வண்டி தூக்கிடுச்சு. உழுகல, 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். அப்ப அவன் தெரியும் வந்து ரவின்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான், இன்னும் தெரியும் ரவிச்சந்திரன். அவனுக்கு நான் காட்டுறேன், ஸ்கூல் பையன் பாத்துட்டு பண்ணி அவன் கிட்ட சொல்றான், ஏய் ரவி எல்லாம் இருந்துச்சுன்னா விழுந்திருப்ப, சத்திங்கிறதால புடிச்சு உட்காந்துட்டான் கரெக்டா, வண்டி தூக்கிடுச்சு அப்படின்னா லாரி பிள்ளைங்களா இருந்துச்சு, விழுத்திருந்தா பெருசா அவமானமா இருக்கும் இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பர்சன். அவன் வந்து அவன் மாதிரி பைக் ஓட்டுறது ஆளே கிடையாது. அவனுக்கு வந்து அவனை ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அவனை வந்து ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க எந்திரிச்சு கேக்குறாங்க, நீ வந்து உனக்கு என்ன கொஞ்சம் படிக்கிறது நானவன்லாம் கொஞ்சம் மண்டை பத்திக்காரங்க, படிக்க மாட்டான் அந்த அளவுக்கு. அப்போ அவனை கேக்குறாங்க, உனக்கு என்ன, ஏன் படிக்க மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. உனக்கு படிக்கணும்னா என்ன தோணுது, என்னன்னா எனக்கு பைக் ஓட்டுறதுதான் தோணுது, ஸ்பீடா பைக் ஓட்டணும், அந்த மாதிரிதான் இருக்கணும். அப்படியே சொன்னாங்க பைக் ஓட்டணும்னு. பைக் நல்லா ஓட்டுவான். அந்த பீரியட்ல நான் சொல்ல 10th படிக்கும்போது அவன் நல்லா பைக் ஓட்டுவான். நாங்க டிப்ளமோ போனப்போ நான் வந்து நம்ம ஞாபகம் வந்து நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்து வட்டமபாளையம் அந்த 4 கார் 3 கார் நின்று இருப்போம். அப்பா வந்து அங்க ரங்கநாதர்ல முடிச்சுட்டு வந்து நம்ம நின்று பேசிட்டு போவான். நிறைய நம்ம டெய்லி நின்று பேசிட்டு போவான். சுஜனு அங்க இருந்து வருவான், அங்க அங்க நின்றுட்டு இருப்போம். எனக்கு பிடிச்ச ஓட்டிட்டு இருப்பான், இவனுக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. அவன் வந்தானே ஓட்ட ஆரம்பிச்சிருவான், பேசிட்டு தான் போவான். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஒரு ரவிச்சந்திரன் அவன் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கிஷோர்னு. அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நல்ல லைஃப், அவனோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப செட்டில்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்ல பையன், அவன மாதிரி பர்சனை பார்க்கவே முடியாது. ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த ஒரு. சடனா அவங்க ஃபேமிலியோட இங்க கார்ல போயிட்டு இருந்திருக்காங்கடா. கார்ல வந்து லாரியும் இதை வந்து இடிச்சிருக்கு. சரியா, 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு உடம்புல. 1 வாரத்துக்கு அப்புறம் இறந்துட்டான். எனக்கு அன்னைக்கு இருந்து ரொம்ப பயமா இருக்கு. நானே அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் இருந்தேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஆனப்போ எனக்கு அது ஒரு மாதிரி இப்போ வரைக்குமே இன்னைக்குமே நல்லா மறக்க முடியல. ஹரிகரன் ஞாபகம் சூப்பர் பையன். இதுல சஃபர் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி. அவங்க தங்கச்சி இருக்கு, அவங்க லைஃப் லாங் வந்து அவனை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுதான் இருக்கும். இதுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் இதுல சஃபர் ஆகிறது யாருன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான். மேரேஜ் இருந்தா ஒய்ஃப், குழந்தை, உண்மையா இல்லையா? சோ தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு மாதிரி வண்டி வந்து எவ்வளவு சீனா இருக்கும். சின்ன வயசுல ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து 29-30 ஆயிடுச்சு.
பட் அன்னைக்கு வந்து ஒரு 18ல வந்து எனக்குமே பெரிய ஒரு ஐடியா இல்லை. சர்ரு உருவன் பைக்ல ஸ்பீடா போனா கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல தான் இருந்தேன். ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. போக வேண்டிய இடத்துக்கு காலையில கொஞ்சம் நேரத்துல கிளம்பி பூமர் மாதிரி பேசுறேன் பானுக்கு அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா எனக்கு அப்ப சொல்ற காலம் இல்லை உண்மையாவே. ஆனா வண்டி எடுத்தா எப்படி ஸ்பீடா போறது வர்றது அப்படிதான் பேசுவேங்க. கல்லு உள்ள போவேன் வருவேன். அது என்ஜாய் காலேஜ் இருந்து காலேஜுக்கு போறக்கு அவ்வளவு ஸ்பீடா போவேன். ஆனா ஒரு பீரியட்ல இந்த ஹரியோட டெத் ஆகட்டும் அதுல நான் கொஞ்சம் ரொம்ப பைக் ஓட்டுறதுக்கு பயந்தேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் ஒரு தடவை ராமநாதபுரம் பாலத்துல இறங்கும் போது ஸ்லோவா தான் வந்துருந்தேன். அந்த ரோடு வந்து அப்ப அந்த பாலம் சின்ன சின்னதா போடுறாங்களா தெரியல. பட்டு தெரிச்சு விழுந்துட்டோம். அம்மா அதான் நீங்க ஒரு அம்மாக்கு 2 முட்டிலையும் காயம். சுகர் இருக்குங்க அம்மாக்கு. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஏதோ நல்ல நேரம் அன்னைக்கு பெருசா ஆகல, தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு கூட அவ்வளவு கூடத்துல அடிவெட்டு நாளைக்கு அவன் உட்காந்துட்டு இருக்கோம். சரி நிமிந்து பாக்குற மாணிக்க வச்சு கூடத்துல வந்து வெளியே வர்றான். நீ எங்கடா இங்க வந்த? ஒரு மாதிரி அது செமஷாக்கு. மாணிக்க எனக்கு கூட்டத்துல இருந்து வெளியே உள்ள வர்றான். நான் எங்கேயோ விழுந்திருக்கேன். அவன் வீடு எங்க இருக்குன்னா நீ எங்க பின்னாடி வந்துங்கிற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மாதிரி வந்தான். அதான் டக்குனு என்னை பார்த்து நான் வந்துட்டான். ஆனா எங்க அம்மா ரொம்ப வலிச்சது சஃபர் ஆச்சு. எங்க அப்பா அன்னைக்கு எனக்கு அப்படி பிடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் வயசு அதிகமாயிடுச்சு, சரி பெரிய வயதாயிட்டான்னு விட்டுட்டாரு. சோ நமக்கான இப்போ வண்டியில போறோம், நம்ம போய் அடி விட்டு செத்துட்டா பிரச்சனை இல்லை. சாகாம கை கால் போய் இருந்தா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம கூட அம்மா அப்பான்னு வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகி நம்ம நல்லா இருந்தா அது ரொம்ப கொடுமையா இருக்கும், அது ரொம்ப பேடா இருக்கும். தயவு செஞ்சு வண்டியை வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. வண்டி ஓட்டும் போது நானே தப்பு பண்ணுவேன் சில சமயம். போன் பேசுவேன் சொல்லிட்டாங்கல்ல, புலிக்கிழமை அதான் பண்ணுவேன். போன் பேசுவேன் வீடியோ எடுக்கிறேன்னு பேர்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டே ஓட்டுவீங்க. அதாவது எப்படி சொல்றது, ஆள் பண்ணாதீங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால சும்மா கிளிப்பா தான் பண்ணுவேன். இப்ப அதை பண்றது இல்லை, நம்ம விழாக்குள்ள பண்றது இல்லை. சோ அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பொறுமையா போங்க. அதிகபட்சம் 50-60 மேல போகாதீங்க. என்ன கேட்டா இல்லையா, ஒண்ணு நான் ஒரு தாத்தா ஒரு டைலாக் வண்டி எவ்வளவு ஓட்டுவ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த வண்டி எவ்வளவு போக இந்த வண்டி எவ்வளவு போகுது ஒரு 150 கிலோ போகும் பார்த்தாங்க. நீ எவ்வளவு போக வேண்டிய நான் ஒரு 110 ரூபா 110 ரூபாய் போறேன். அது உண்மைதான். 110 ரூபாய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போங்க. சத்யராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு நடிகர், எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா எந்திரிச்சு வரணும், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்துச்சிங்கன்னா அப்படியே ஜாலியா பல்லு விளக்கிட்டு ஜாலியா குளிச்சுட்டு ஜாலியா கார்ல ஏறி ஜாலியா அந்த இடத்துக்கு போகலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிதான் நான் சிரிச்சிருப்பேன், ஓட அப்படின்ட்டு போயிருப்பேன். யாரா கிரிஞ்சு அப்படின்னு. இப்ப 4 பேர் கிரிஞ்சு தான் நம்ம சொல்லுவான். அவன் நம்ம வயசு வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிருது இதெல்லாம் தப்பு, மெதுவாதான் போகணும். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுனால் நம்ம லைஃப் அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம இங்க இருந்து நான் இப்ப ஹரி பத்தி பேசுறேன், அவன் நின்று பாத்துட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருவேளை நின்று பாத்துட்டு இருக்க சூழ்நிலை வந்து நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தா எவ்வளவு கொடுமையா இருக்கும், ரொம்ப கொடுமையா இருக்கும். ஃபேமிலி நமக்காக இருக்கவங்க பேசிட்டு இருக்கணும், பின்னாடி வீடியோல அவன் தெரியும் எப்படி இருக்கும். அமானுஷம் இருக்கணும். எனக்கு என்னமோ தோணுது. செக் பண்ணிடுவோமா, பாக்கலாமா? நான் இந்த எபிசோட வந்து அதான் பண்ண போறேன். நான் இந்த எபிசோட இதோட முடிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வண்டி ஸ்பீடா போகாதீங்க. அதுக்கப்புறம் ஆவியா பின்னாடி வந்து வேடிக்கை பார்க்காதீங்க. நான் வந்து இப்போதைக்கு இதை கட் பண்ணிடுறேன். அடுத்த எபிசோட், அதாவது நைட் ஃபுல்லா நாங்க இங்கதான் இருக்க போறோம். அடுத்து வந்து இந்த வீட்டுல அமானுஷம் இருக்கா இல்லையா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஓகே, நைட் ஃபுல்லா என்ன டார்ச்சர் பண்ணிருக்கனே வந்திருக்காங்க. பேசாத, நான் அவன் வேணா அந்த அவன் வேணா அந்த மாதிரி இருக்கலாம், நான் அப்படி இல்லை. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க இவன் வந்தனால. நான் வந்து என்ன கஷ்டம்? ஆமா, வேறதா பொண்ணு வந்து நீ ஜாலியா இருந்திருப்ப. ஆமா, லைன் வருஷம் கட்டி நிக்கிறேங்க தெரியாது. யாரு தெரியுமா? ஒரு காலத்துல சொல்லு சொல்லு அதுல வந்து கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.